சார் சார் எதுக்கு இப்ப கத்துற? அதான் குப்பையெல்லாம் வெளியே வச்சிருக்கல. மேடம், தீபாவளி வரப்போகுது. அதுக்கு என்ன இப்போ? தீபாவளி காசு. ஐயோ, இந்த மாதிரி பண்டிகை டைம்லாம் வந்தா போதும் அவனா காசு கேட்டு எல்லாம் வந்துடுறீங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன சோத்துக்கே வழி இல்லாம இருக்கியா என்ன? அதான் கவர்மெண்டே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குதே, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பிச்சைக்கார மாதிரிலாம் பிச்சை கேட்டுட்டு இருக்க? மேடம், காசு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க. நீ பண்ற வேலை வேற என்னன்னு சொல்றது? பிச்சை எடுக்கிறதுக்கு இது ஒரு காரணம் வேற. மேடம், கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்களே. தூய்மை பணியாளர்னு வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற உன்னை நான் என்னன்னு சொல்றது? ஆனந்தி, என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? வா ஜூன், தா. இவனுக்கு தீபாவளி காசு வேணுமா? தீபாவளி காசு தானே கேட்டா கொடுக்க வேண்டியதானே? குடுக்கறதா? அவனே குப்பை அள்ளுறவன், அவனுக்கு எதுக்கு நம்ம காசு கொடுக்கணும்? இவன் செய்யற வேலைக்கு தான் கவர்மெண்டே காசு கொடுக்குதே. அதை விட்டுட்டு இப்படி பிச்சை கேட்கற மாதிரி பிச்சை கேட்டுட்டு இருக்கான். ஆனந்தி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல விட்ட மன்னிப்பு கேளு. அர்ஜுன், இவங்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கறதா? அதெல்லாம் என்னால முடியாது. ஆனந்தி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஒருத்தர் பார்க்குற வேலையை வச்சு அவங்கள மதிப்பிடாத. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். குப்பை அள்ளுறவங்கன்னா உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சா? இங்கே பார், அவங்க உங்ககிட்ட காசு கேட்டாங்கன்னா இருந்தா கொடு, இல்லைன்னா அமைதியா இரு. அதை விட்டு சும்மா இப்படி அவங்களை அசிங்கப்படுத்தாத. இப்போ அவங்க குப்பை இல்லைன்னா இருக்கிற குப்பையில நீ எழுவியா? அவங்க ஏதாச்சும் தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை டைம்ல ஏதாச்சும் 100-200 கேட்பாங்க. அதெல்லாம் உங்களால முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதை விட்டு சும்மா இப்படி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. தம்பி, மன்னிச்சிருப்பா. ஐயோ, பரவாயில்லைங்க. இந்த மாதிரி காசு கேட்கறதும் பிச்சை எடுக்கிற மாதிரி தானே. இந்த மாதிரி தீபாவளி டைமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் புக்கெல்லாம் கம்மி ரேட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி காசுலாம் சேர்த்து வச்சு வாங்கினா என் தங்கச்சி படிப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இப்படி காசு கேட்டுட்ருக்கேன். தம்பி, இந்தப்பா. ஐயோ சார், எங்களுமே ஆளுங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு சார். எனக்கு பணம்லாம் எதுவும் வேணாம். பரவாயில்ல, பிடிங்க பிடிங்க. உங்கள் தங்கச்சியோட படிப்பு செலவுக்கு நான் கொடுத்ததா இருக்கட்டும். இந்த காசை வச்சு உங்கள் தங்கச்சி ஆசைப்பட்ட புக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப நன்றி சார். ஹாப்பி தீபாவளி.